அவரு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. நான் போய் மன்னிப்பு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு? நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்ற. எனக்கு நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு? நான் தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு. சரி, நம்ம தொழிலதிபர் கூட்டிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டீலவா, கூட்டிவா நீ கொண்டு வாங்கின. யார் அந்த தொழிலதிபர்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் இதுக்கு அவரை சந்திக்கணும். நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகள்கிட்ட, அதெல்லாம் சரி வராதுன்னு. நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. உன் நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவன் நான். நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்ச. துப்பாக்கி பெரிய பெட்டாலியன் வச்சிருக்க. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல? சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. யாரு நீ? சரியான ஆண்மகன். எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா. நீ பாக்குற கொடுத்துரு. நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட். நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 அதுல இருந்து ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற. இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீயா இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்கா? நீ அவன் டப்புன்னு டிஜி பர்மிஷன். அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து ஹனிமூன் ட்ரிப் மாதிரி. இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கிற டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அது இடத்துல. என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு. என்ன பண்ணிடுவேன்? தண்டனை விட்டு என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ. செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்க கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. அத ரசிக்கிறேன். நீ கொடு. நீ உனக்கு நேரடியா மோதம் இல்ல. அவர் ஒரு காய்ச்சி சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பாக்குற. நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆளு. அதான் சொல்றாரு. நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க. என்னைய நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன். அது தேவையில்லாம அவர் பேச்சுக்கல. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில. அப்ப மோதிர வேண்டியதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு, பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன்னு தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேச்சு கொடுக்குற? நீ ஒரு டிஐஜி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுற. தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையும் முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன். அவரு காவலருக்கு அது தின்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுறாரு. அவர் பேசினதெல்லாம் உங்க சொன்ன இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ளதான் ஒட்டு பேப்ப உழவு வைப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன்.
நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதும் ஆயிடுச்சுல மோதும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு. இந்த திராவிட தீர்ப்புகள் நீ பேசிட்டு